ஹலோ வெல்கம். இனி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா சுதா கொங்கரா டைரெக்ஷனில் பராசக்தி. தமிழ்நாட்டில் வந்துட்டு ஹிந்தி படிக்கணுன்ட்டு திணிக்கப்படுறாங்க. ரயில்வே ஜாப் வந்துட்டு வேணும்னா ஹிந்தி படிக்கணுன்ட்டு இருக்கும். ஹிந்தி தெரியலனா வேலை இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கோசம் ஸ்டூடெண்ட் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சு தான் படத்தோட கதை. இதுக்காக யார் யார் வாய்ஸ் ரேஸ் பண்ணாங்கன்னு தான் மெயினாக இருக்கும் இந்த படத்தில். ஸ்டோரி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட்டான ஸ்டோரி இது. அதே மாதிரி படத்தில் டைலாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கிறாங்க. படத்தில் வந்துட்டு 2 கேமியோ இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்கே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு இவர் கேரக்டர் பேர் வந்துட்டு செரியனா இருக்கும். இந்த படம் வந்துட்டு 25th படம் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீலீலா பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவி இது. அதர்வா வந்துட்டு சிவகார்த்திகேயனோட பிரதர் நடிச்சிருப்பார். அவரும் குத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. வில்லன் ரவி மோகன் வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஆனால் அவர் குத்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவங்களே மேடையில் சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டருன்ட்டு. படம் பார்க்கும்போதே எனக்கு பவர்ஃபுல் கேரக்டராக இருந்திருக்கணுன்ட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. படத்தில் வந்துட்டு எஸ்கேக்கும் அம்மா ஸ்ரீலீலாக்கும் ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்துட்டு படத்தை வந்துட்டு கெடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு, லேக் ஆகுது சில இடத்துலலாம். அது எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. இது வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஆகுது, செகண்ட் ஹாஃப்லேயும் ஆகுது லேகு. படத்தில் வந்துட்டு மெயினாக ஓப்பனிங் சீன் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்டர்வலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மெயின் சினிமாகிராஃபி அப்புறமா காஸ்டியூம் டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த 60s லுக் வந்துட்டு ரொம்ப நல்லா எடுத்துன்னு வந்திருந்தாங்க. படத்தில் வந்துட்டு சாங்ஸு பிஜிஎம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்துட்டு 100th ஃபிலிம் இது. ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். படத்தில் வந்துட்டு இமோஷ்னலாக அதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஏன்னு அப்படி சொல்கிறேன்னா இன்னும் மேக்கிங் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.